போராட்டம் கண்டிப்பா ஒரு அடையாள போராட்டம் தான் இது அடையாள போராட்டம். 24 ஹவர்ஸ்ல அனுமதி வாங்கடி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆளுங்கட்சினா என்ன செய்யலாம்னு காவல்துறையும் சேர்ந்து சொல்லுது. நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவங்க எல்லாம் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி கேட்டியா, 10 நாள் முன்னாடி கேட்டியா, எத்தனை சீட்டு, எத்தனை சேர், ஆம்பளைங்க எவ்வளோ, பொம்பளைங்க எவ்வளோன்னு திரு விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளவு கேள்வி. அவர் மாநாட்டு தேதியை ஒத்தி வைக்கிற அளவுக்கு. இங்கே தமிழ்நாடு முழுக்க ஓவர் நைட்ல ஆர்ப்பாட்டம், எல்லா ஊர்லயும் ஆர்ப்பாட்டம். எப்படி அனுமதி கிடைச்சது? 24 ஹவர்ஸ்ல. இவங்க அதிகாரத்திலையும் வீம்புலையும் இந்த வேலையை பண்றாங்கன்னா ஆளுநரும் தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும்ன்ற அவருடைய ஆளுநர் வந்து பப்ளிக்ல வரல. அவர் வந்தாரு, போனாரு, போய் ரூம்ல உட்கார்ந்துட்டாரு. ஆனா நீங்க ஆர்ப்பாட்டம் எங்க பண்ணீங்க? பக்காவா ஒரு 3 நிமிஷத்துல அவர் அரசியல் பண்ணிட்டு போயிட்டார் சார். 3 நிமிடத்தில் அரசியல் பண்ணிட்டார். திரு அண்ணாமலையை விட வீரியமா அரசியல் பண்றாரு. மாதேஷுடைய கருத்தை மாற்றுவதற்கு நான் ஆள் இல்லை. என்னுடைய நோக்கம் அதுவல்ல. எனக்கு அது வேலை இல்லை. நீங்க வச்சுங்க. ஆளுநர் வந்து தப்பான ஆள். நான் ஏன் சார் உங்க கூட சண்டை போடுறேன்? நான் அவர் தவறானவர்னு சொல்லல. என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? பிரச்சனையை பற்றி அண்ணாமலையோட பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன பாக்கி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி பத்தி பேசுற விதயமா? தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தி நீங்க பேசுவீங்களா? சபாநாயகரை பத்தி பேசுவீங்களா? கட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐ சேலஞ்ச் யூ. கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி பத்தி நீங்க பேசுவீங்களா? இப்படி பேசுங்க பாப்பா இன்னொருத்தரை பத்தி.